வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. நானும் சிவபிரியனும் மீண்டும் ஸ்டூடியோக்கே திரும்பி வந்துட்டோம். ஏன்னா தேர்தல் அந்த அளவுக்கு அனல் பறக்கும் ஒரு தேர்தலாக முடிந்திருக்கிறது. வெயில் தான் காரணம், தேர்தல்லாம் காரணம் இல்லை. வெயில் ரொம்ப மோசமாக தேர்தலும் அனல் பறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து அதுக்கு கூடுதல் உஷ்ணமாக எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து ஃபயராக இருக்குது எல்லாமே அப்படின்னும் போது நாம் வந்து மீண்டும் உள்ளிருந்து ஒரு நாள் பண்ணலாம். நான் சிவபிரியன் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எந்த லொக்கேஷனில் போய் பண்ணலாம், ஒரு நாளாச்சும் ஏசியில் உட்காந்து பண்ணுவோம் அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம ஸ்டூடியோலேருந்து இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வாரம் நாம் வந்து இந்த ஏன் என்ற கேள்வியில் என்ன சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ். இதோடைய பல பேர் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம பேசுகிறோம். இந்த எக்ஸிட் போல்ஸுடைய ஷெல் லைஃப் வந்து சண்டே இரவு வரைக்கும் இருக்கும். மண்டேக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிவிடும் அப்படின்னும் போது சாட்டர்டே இந்த நிகழ்ச்சி வர்றதுனால நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு பேசுறதுக்கு ஏதாவது டாபிக் இருக்கணும். இல்லை இதை தான் பேசணும், இதை தவிர வேறு எதுவும் பேச முடியாது அப்படின்றதும் ஒன்று இருக்கிறது. இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸும் நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே தான் எங்களுடைய இந்த எலெக்ஷன் கவரேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த விதமான ஒரு பக்க சார்பும் இல்லாமல் நாங்கள் களத்தில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதை உங்கள் முன் கொண்டு வந்து வைத்தோம், விவாதித்தோம், பேசினோம். பல்வேறு விதமான வியூஸை வந்து எங்களுடைய கவரேஜில் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவால் தான் அது சாத்தியமாகிறது. ஆகவே உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கியூஆர் கோடில் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. அதே போல் இன்னொரு விஷயம், ரிசல்ட்ஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து மண்டே நியூஸ் மினிட்டோடைய இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் லைவ் இருக்கும். ஸோ அதில் நானும் பல்வேறு என்னுடைய கொலீக்ஸும் பல கெஸ்ட்டும் இதை பற்றி பேச இருக்கிறோம். அந்த ரிசல்ட்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த வேண்டுகோளோட சிவபிரியன் சார் சொல்லுங்கள் ஷபீர். ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்ஸ் எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கிறது. இல்லை, எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கிறது. எக்ஸிட் போல்ஸ் அவ்வளோதான். இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து பெருவாரியான எக்ஸிட் போல்ஸ் வந்து டிஎம்கேக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னாங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் பிளேஸில் ஏடிஎம்கே இருக்குது அப்படின்றதையும் கன்க்ளூட் பண்ணாங்க. ஒரு சில எக்ஸிட் போல்ஸ் வந்து ஏடிஎம்கே ஆட்சி வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 எக்ஸிட் போல்ஸ் நினைக்கிறேன். அதில் ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தாவுடைய எக்ஸிட் போல் தான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா தாவேக்காவுக்கு அவங்க 98லேருந்து 120 இடங்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க. 2வது இடம் திமுக வரும்ன்றாங்க. 3வது இடம் அதிமுக அதில் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் என்பது வந்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு பீப்புள்ஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு எக்ஸிட் போலும் வந்து உங்களுக்கு 40 சீட்ஸில் வருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று கமாக்கியா அவங்களோட எக்ஸிட் போலில் வந்து ஒரு ஹங் அசெம்பிளி மாதிரி ஒரு சினாரியோ வரும்ன்றாங்க. தாவேக்காவுக்கு வந்து 60 தொகுதிகள் மேலே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. டுடேஸ் சாணக்கியாவும் வந்து 30% அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணாங்க. 30% டிவிகேக்கு ப்ரிடிக்ட் பண்ணாங்க. 30% டிவிகேக்கு வருது அப்படின்னா இட் ஆல்டர்ஸ் தி என்டையர் ஈக்குவேஷனில். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கான்டெஸ்ட்டு. திமுக கூட்டணிக்கே வந்து 125 சீட்ஸ் அப்படின்றது தான் கொண்டு வராங்க. ஆல்டர்ஸ் இல்லை, ஐ திங்க் திங்ஸ் ஹேவ் ஆல்டர்ட். ரிசல்ட் வரணும், அது எந்த விதத்தில் அப்படிங்கிறது மட்டும்தான் இது பேச்சு பொருளே தவிர இன்னொன்று அதுக்கு இதை பேசுகிறதுக்கு முன்னால் எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறதுனுடைய நம்பகத்தன்மை வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஏன்னா இப்போது யூஎஸ் இல்லை யூகே போன்ற கண்ட்ரீஸில் வந்து ஒரு எக்ஸிட் போல் இல்லை வந்து அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் போல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மெத்தடாலஜிலேருந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. எவ்வளோ பேர்கிட்ட பேசணும், எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டது, என்ன மாதிரியான சோஷியல் ஸ்டாண்டிங் உள்ள பீப்புள்கிட்ட பேசணும், என்ன ஏஜ் குரூப்பு, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அந்த மெத்தடாலஜியை வந்து இட் வில் ரன் இன் டு பேஜஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட எந்த ஏஜென்சியுமே வந்து தங்களுடைய மெத்தடாலஜியை ரிவீல் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று வந்து அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன ஏஜ் குரூப்பில் பேசுகிறாங்கங்கிறதுலாம் ரொம்ப ஸ்கெட்சியான டீட்டெயில்ஸாக தான் இருக்குது.
இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தாவோட போல் அவருடைய கிரெடிபிலிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பல கணிப்புகள் பிரதிபலித்திருக்கிறது, பல கணிப்புகள் பொய்யாகி இருக்கிறது. ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா பீகார்லேயும் அவர் வந்து ஹாஃப் த மார்க் தான் கொடுத்தார். பிஜேபிக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துட்டு க்ளோஸ் செகண்ட் ஆர்ஜேடி காங்கிரஸ் வருவாங்கன்னு சொன்னார். க்ளோஸ் செகண்டனால பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி பிஜேபி ஜேடியுக்கு இருந்தது. 2024 லோக்சபா போல்ஸில் கிட்டத்தட்ட 350 சீட்டு பாஜக கூட்டணிக்கு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து பிரேக் டவுன் ஆகி அழவே ஆரம்பிச்சிட்டார். ஸோ எக்ஸிட் போல்ஸை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது உண்மையாகும் பட்சத்தில் கூட அதை நீங்கள் முழுசாக நம்ப முடியாது. அது வந்து அப்படியே அது உண்மையாயிடுச்சுன்னா அது உண்மையிலே அவங்க வந்து அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனுங்கிறத விட தே வேர் லக்கி. ஏன்னா அவங்க மெத்தடாலஜியை யாருமே சொல்கிறதில்ல. ஓரளவுக்கு பிரதீப் குப்தா வந்து மெத்தடாலஜியை சொல்லியிருக்கிறார். அதில் நாங்கள் 16 இனோவா கார் யூஸ் பண்ணோம், இவ்வளோ பேர்கிட்ட பேசணுன்னும் போது அதில் நாங்கள் டெக்னாலஜி டிவைசஸை வச்சு பேசணுங்கிறாரு. அதில் இன்னொரு சிக்கல் நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ டுடேஸ் சாணக்கியெல்லாம் வந்து மெத்தடாலஜியே ரிலீஸ் பண்ணலை. அவங்க எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆட்கள் யாரும் டிவிக்கும் வரல. ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கும் ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பட் பிரதீப் குப்தாவுடைய அந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு பெரிய பேசுபொருள் ஆனதுக்கு பிறகு அவர் அந்த 98 to 120 கொடுத்த உடனே இந்தியா டுடே ஆங்கர்ஸ் கேட்கும்போது மற்றவங்க எல்லாம் இந்த நம்பர் கொடுக்கலையே, நீங்கள் மட்டும் எப்படி கொடுக்குறீங்கன்னும் போது பிரதீப் குப்தா என்ன சொல்கிறாருன்னா, நிறைய இடங்களில் வந்து திமுகவுக்கு வந்து மார்ஜின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் தாவேக்கா ஜெயிக்கிற இடங்களில் மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த சீட்ஸு திமுகவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் வந்து 70 சீட் கிட்டத்தட்ட வந்துடுவார். 70க்கு மற்றவங்க சொல்கிற மாதிரி 30-20 அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 70 அப்படிங்கிறத நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா டுடேஸ் சாணக்கியா வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு தான் டுடேஸ் சாணக்கியாவும் வருது. விஜய் வந்து 70 வருவார். ஆனால் அவங்க டுடேஸ் சாணக்கியாவும் ஆக்சிஸ் மை இந்தியாவும் சொல்ல வர்றது என்னென்னா, ஓரளவுக்கு இது ஹங் அசம்பிளி இல்லாமல் ஒரு சிங்கிள் அலையன்ஸ் மெஜாரிட்டி. இப்போ டிஎம்கே ஜெயிச்சாங்கன்னா அலையன்ஸோடு ஜெயிப்பாங்க, இல்லை அவங்க 2 பேருமே ஏடிஎம்கேவை வந்து ரொம்ப கீழே தான் போடுறாங்க, டிவிகேவை விட கீழே போடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான எக்ஸிட் போல்ஸ். இன்னொரு எக்ஸிட் போல்ஸ் பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து எட்ஜு கொடுக்குறாங்க. டிஎம்கே வந்து 120லேருந்து 145 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாமே நார்த் இந்தியன் ஏஜென்சிஸ் நடத்தின எக்ஸிட் போல்ஸ். தமிழ்நாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்னம்பலம் ஒரு எக்ஸிட் போல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தொகுதி வாரியாக. ஜேவிசி ஸ்ரீராம் வந்து டைம்ஸ் நவ்வில் ஒரு எக்ஸிட் போல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அக்னின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஎம்கேக்கு சீட்டே கொடுக்குறாரு, 160. எப்படி கொடுக்க முடியுதுன்னு தெரியல, ஏன்னா எக்ஸாக்டாக நம்பர் சீட்டை யாருமே ஆக்சுவலாக கொடுக்க மாட்டாங்க, பட் அவர் கொடுக்குறாரு, அது ஓகே. ஸ்பிக் மீடியா இடம் வல்லம் அவங்க ஏடிஎம்கேக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்குது. 2 டிஎம்கேக்கு கொடுக்குறாங்க, 2 ஏடிஎம்கே கொடுக்குறாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து டிவிகேக்கு வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸை தான் கொடுக்குறாங்க. பட் பர்சன்டேஜ் வந்து 20% மேலே போவார் விஜய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த 30%, 25க்கு மேலே கொடுக்குறது வந்து ஆக்சிஸ் மை இந்தியாவும் டுடேஸ் சாணக்கியாவும். பர்சன்டேஜில் வந்து விஜய் வந்து 25க்கு மேலே போவாரா போகமாட்டாராங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. 20 எல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் வந்து கேள்வியே கிடையாது. ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மெத்தடாலஜியை முதல்ல நம்பலாமா? ஏன்னா இது வந்து ஒரு பேசு பொருளாகி தேர்தலுக்கு அப்புறம் இதை எல்லாரும் மறந்துடுறோங்கிறது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த எக்ஸிட் போல்ஸ் வருது, அதை 4 நாள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாதது என்னென்னா இதனுடைய எக்கனாமிக் காஸ்ட். இந்த நிறுவனங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த நிறுவனங்களுக்கும் பெரிய கார்பரேஷன்ஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் எக்ஸிட் போல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டியூஸ்டே ரிசல்ட்டு பிஜேபி வரும்னு சொன்னோடனே மண்டே மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன், ஹியூஜ் ஸ்விங், பெரிய ஒரு இது. டியூஸ்டே பிஜேபி 240 சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் வராது, கொலிஷன் கவர்மெண்ட் தான் வரும்னோடனே அப்படியே இறங்குது. 2 நாள் கழித்து ராகுல் காந்தி வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்களில்
ஒரு என்கொயரி பண்ணணும், மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. மேனிப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ என்னன்னா, இதை வந்து நாம வந்து ஒரு எக்ஸிட் போலா இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, டிவிகேக்கு கொடுத்துட்டாங்க, டிஎம்கேக்கு கொடுத்துட்டாங்கங்கிறத மீறி இதை வந்து நாம வந்து வேற வேற கோணங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இல்லை கரெக்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நேஷ்னல் எலெக்ஷன் நடந்து, ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடந்து, அதில் வரக்கூடிய எக்ஸிட் போலுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு மார்க்கெட்ஸில் இருக்கும். ஒரு மாநிலத்தில் இருக்கிற எக்ஸிட் போலுடைய தாக்கமும் வந்து மார்க்கெட்ஸில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி மாநிலம், புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது மார்க்கெட்ஸ் டிசைட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதோடையங்கிறது ஒரு மேபி அதில் ஒரு எக்கனாமிக்கல் பண்றது இல்ல, ஒரு எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு முறையும் இவங்க பாதி பேருக்கு மேல இவங்க வந்து தப்பாகிட்டே போனாங்கன்னா அப்ப எதுக்கு இதை என்டர்டெயின் பண்ணணுங்கிற, அப்ப எதுக்காக இது வருதுங்கிறது இல்ல. ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்களோட கிரெடிபிலிட்டி இருக்கணும்ல. இல்ல அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஊடகங்கள் எலெக்ஷன்ஸை கவர் பண்ற ஒரு மிக முக்கியமான மெத்தடாலஜியை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு டவுன் ஹால் அது இதுன்னு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது எக்ஸிட் போல்ஸ் வந்து ஹஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இதில் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸில் வந்து இந்தியா டுடே தான் வந்து இதை ஏஸ் பண்ணாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்டிடிவி ஹெட் மாஸ்டர்ட் இட். பிரணாய் ராய், தொராப் சுபாரிவாலா மற்றவர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸிட் போல் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் போல் அனாலிசிஸ் மாதிரி இருக்கும். அது வந்து அவரும் ஒரு இன்சைட்ஸ் இவ்வளவு அழகா பேசுவாங்க. அந்த இன்சைட்ஸ், அவங்க பேசுற விதங்கள், அந்த மாதிரிலாம் இப்போ டிவியில் இல்லை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா என்ன, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ரீசனிங் என்ன, அதுக்கான மெத்தடாலஜி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களை, அதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட அதை எடுத்து இது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து ஒரு டிஆர்பிக்கான ஒரு 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 ரேஸில் நீங்கள் எக்ஸிட் போல்ஸ் அன்றைக்கி உங்களுடைய வியூவர்ஷிப் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகும். அப்போ அதை வந்து டார்கெட் பண்ணுன்றதுக்காக இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் போல்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக ஒரு ஈவெண்ட்டாக அதை மாற்றிருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ எனக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சாணக்கியா வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு 145லேருந்து 160 கொடுக்குறாங்க. இப்போ 145 அப்படின்ற அந்த நம்பர்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் மீன்ஸ் டிஎம்கே வாஸ் இன் போல் பொசிஷன், டிஎம்கே தான் அட்வான்டேஜாக இருந்தாங்க அப்படின்னு. மீதி எல்லா போல்ஸும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கே, ஒட்டுமொத்த கூட்டணிக்கே 125லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 125 அப்படின்னா உங்களுக்கு 118லேருந்து ஒரு கூடுதலான ஒரு ஃபியூ சீட்ஸ் தான். மார்ஜின் ஆஃப் எரர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற, சில போல்ஸ் வந்து 5ன்றாங்க, சில போல்ஸ் 3ன்றாங்க. நீங்கள் மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எவ்வளோ இடங்கள் அப்படின்றத அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த பிரேக்கப்போட எந்த எக்ஸிட் போலும் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் திமுக உடைய திமுக தான் இதில் பெரிய கட்சி, திமுகவுடைய நம்பர்ஸே வந்து அப்போ ரொம்ப குறைவாக இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது திமுகவால் வந்து அவங்க வந்து மேஜிக் நம்பரை அவங்களுடைய போன வாட்டி 333 அவங்க கிராஸ் பண்ணாங்க திமுக மட்டுமே. இந்த முறை திமுக மட்டுமே வந்து அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ்ல கொடுக்குறாங்க. இண்டிகேஷனுங்கிறத விட நான் இதுல இன்னொரு விதமான கேட்குறேன் நான். இல்லை இது இண்டிகேஷன்னா இது எதுவுமே நம்பர்ஸ் கிடையாது இல்லை ஷபீர், ஒரு யூகத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இருக்குமோ இருக்காதோ. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த நம்பர்ஸ் சீட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாமே இவங்க கன்வெர்ட் பண்றது தான். ஓட் பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸிட் போல்ஸ்ல இருந்து பெருமளவுல எடுத்துக்கிட்டு போக முடியும். தட் ஷுட் பி த டேக் அவே. சீட்டை வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணுறது தான். இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்துக்கோங்க, 35% 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாரு. டிஎம்கேக்கும் கொடுக்குறாரு, டிவிகேக்கும் கொடுக்குறாரு. பட் சீட் அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது? ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிற கேள்வி வருதுல்ல. ஒரு கேள்வி கேட்கும் பொழுதே அவர் வந்து கீழே ஒரு 30 சீட்டை குறைச்சிடுறாரு. 120 அப்பர் லிமிட் கொடுத்தவர் இல்லை 70 கிட்டத்தட்ட அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் போது அந்த வார்த்தை ஏன் வருது முதல்ல? இன்னும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, டிவிகேஸ் worst performance will be 70. They will not go below 70. But I'll tell you,
பட் ஒய் ப்ரொஜெக்ட் அ நம்பர் 98 to 120 அண்ட் தென் கம் டு 70? இல்லை சார், உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக டிவிக்கே பெர்ஃபார்ம் பண்ணால் கூட அவங்க 70க்கு கீழே போக மாட்டாங்கன்னு அடித்து சொல்கிறாரு. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இல்லை அது. அது வந்து தட் ரைசஸ் கொஷின்ஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி. நீங்கள் ஒன்று உங்களுடைய நம்பர்ஸை கொடுத்த நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் கீழே வரக்கூடாது. அது இல்லை சார், அவங்க லோவர் லிமிட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லோவர் லிமிட்னா இதுதான் ஷபீர். இல்ல சார், 98 தான் லோவர் லிமிட்டா கரெக்ட், இருக்கு. 98ன்னு சொல்றாரு. பட் எப்படி ஷபீர், எப்படி 70 போனாலும் to 120 50 சீட்டு நீங்க வந்து எப்படி difference போனாலும் கொடுத்தா எப்படி இல்லைங்க, ஷபீர் அவர் ஏத்துக்க 120 சொல்ல, முடியும்? எப்படி போனாலும் அவர் ரொம்ப மோசமாவே விஜய் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் 70க்கு குறைவா போக மாட்டாரு எக்ஸிட் அப்படின்றான். போல்ஸ்ன்றது என்ன? ஒரு மார்ஜினை கொடுக்கறது தானே. இவ்வளவு சீட்ல இருந்து அவ்வளவு சீட் இல்ல சார், அது கொடுத்துட்டாரு சார். இவரு ரொம்ப மோசமா போனாருன்னா எவ்வளவு போவாரு அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு வந்து அவர் 70க்கு கீழே போக மாட்டாரு, 70ல நிப்பாரு அப்படின்றது அது ஒரு பேஸ் பாயிண்டா அதை சரி, வச்சுக்க ஓகே, கூடாது. அதை விட்டுருங்க. ம், அது நீங்க சொல்றபடியே இருந்துட்டு போட்டோம். ம், அந்த ஃபிகர்ஸ்ல நிறைய ஏன் திரும்ப திரும்ப ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு வரோம்னா ம், அவங்க மட்டும்தான் மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. ம், அவங்க மட்டும்தான் ரெஸ்பாண்டன்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. வேறு யாருமே பெருசாக ரெஸ்பாண்டன்ஸ் யார் என்னன்னு பேசலை. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் டிஸ்கிரிப்பன்சிஸ்லாம் நிறைய இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸிட் போல்ஸை விட அதிகமான நம்பர்ஸ் டிஎம்கேக்கோ இல்லை டிவிகேக்கோ இல்லை ஏடிஎம்கேக்கோ கூட வரலாம். குறைஞ்சி தான் வருங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. பட் இவங்க என்ன மெத்தடாலஜி, இவங்க யாருமே வந்து ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் மீ ப்ரோ, அவ்வளோதான். எப்பவுமே Trust me பண்ணது bro. இல்லையே. சொன்ன நம்பர்ஸ் வந்துச்சுன்னா வந்துச்சு அப்படின்னு இல்லை கிரெடிட்டை சார், கிளைம் பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிஎஸ்டிஎஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்டிஎஸ் வந்து நம்பர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்டிஎஸ் வந்து சீட் ஷேர், சீட் ஷேர் மட்டும் கொடுப்பாங்க. ஓட் பர்சன்டேஜ், அதுதான் நான் சொல்கிறேன். ஓட் பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஓட் பர்சன்டேஜை வந்து அவங்க கொடுக்கும்போது சிஎஸ்டிஎஸ் உடைய போல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். காரணங்கள் என்ன, என்னென்ன கேள்விகளை கேட்டோம், போஸ்ட் எவ்வளவு போல் பேர் அனாலிசிஸ் post ஒன்று poll analysis பண்ணுவாங்க பண்ணுவாங்க. ஹிந்துல. ம். அவ்வளோ அழகா இருக்கும். டெமோகிராஃபிக் வைஸா Correct. இருக்கும், ஜெண்டர் வைஸா இருக்கும். அதை தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த இந்த வாட்டி மாதிரி இருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இல்ல, முடியும். புரியுது. இந்த வாட்டி வந்து சிஎஸ்டிஎஸ் பண்ணலன்னாங்க. நானே நம்ம தமிழ்நாட்டில் ஆமா, சில சரி. பேர் சிஎஸ்டிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் கேட்டேன் கூப்பிட்டு, சிஎஸ்டிஎஸ் இல்ல, பண்ணல. இல்லை பண்ணல. அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலோ மகாராஷ்டிராவோ பண்ணதுக்கு பிறகு சிஎஸ்டிஎஸ் வந்து ஒரு 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 ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ஆளுகின்ற அரசாங்கம், பாஜக அரசாங்கத்துக்கு அது பிடிக்கல. உடனே ஒரு நெருக்கடிக்கு உண்டாக்கி இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு எலெக்ஷன் அப்படின்னும்போது தே பேக்ட் ஆஃப். பிகாஸ் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் இருக்குது. எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, பிரதீப் குப்தா எப்போவுமே ஒப்பீனியன் போல்ஸ் பண்ண மாட்டார். பட் அவர் ஒப்பீனியன் போல்ஸ் இந்த முறை பண்ணார். பட் இட் வாஸ் நாட் ரிலீஸ்ட். அந்த ஒப்பீனியன் போல்ஸில் வந்து அப்போவே தாவேக்காவுக்கான நம்பர்ஸே வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஏன் ரிலீஸ் பண்ணுது? அதை வந்து அவங்க ஒப்பீனியன் போல்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால தே டிட் அ சாம்பிளிங் and they came to a 2024ல கூட இந்த conclusion. மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆமாம். வந்தது. ஸோ அவர் பிஜேபிக்கு நம்பரை குறைச்சி போட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. ஏன் இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் கூட ஒரு ரீசன் கொஸ்டின் பண்ணுறதுக்கு. 26ல முதல் முறையாக யாரும் இல்ல, அவங்கள இல்ல, கொஸ்டின் பண்ணலை. ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மெத்தடாலஜி மற்றவங்கெல்லாம் ரிவீல் பண்ணல அப்படின்னா இவர் மெத்தடாலஜியை ரிவீல் பண்ணியிருக்காரு. களத்துக்கு போயிருக்கோம், இவ்வளோ பேரை சந்திச்சிருக்கோம், 44,000 சாம்பிள்ஸ் வந்து இருக்குது, அவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கிரவுண்டில் ஒரு சென்டிமெண்ட் வந்து இருக்குது. நம்மளும் போகும்போது உங்களுக்கு டிஎம்கே டிவிகே அப்படின்னு அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து அவர் கரெக்டாக தானே கொடுக்குறாரு. போட்டி என்பது தாவேக்கா வெர்சஸ் திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்ற மாதிரி தானே அது இருக்கு. இல்லை சார், ஒரு அப்படி ப்ராடர் பார்த்தீங்கன்னா, இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போ ஏடிஎம்கே ADMK இடத்துல எப்படி? ஏடிஎம்கேக்கான அந்த அப்போ இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடத்துல எப்படி? இல்லை சார், அதான் சொல்கிறேன் நான். இப்போ ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்ட்டி தானே வந்து பிரதானமாக இருந்திருக்க வேண்டும். அப்போ களம் வந்து மாறி இருக்கிறதா அப்படின்ற ஒரு அங்கங்க indication மாறி கொடுக்குதுல்ல. இருக்கலாம். எல்லா இடத்துலையும் மாறுச்சான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இதில் வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் நீங்கள் போக முடியாது. இல்லை, ஆளுக்கு அவங்கவுங்க என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமோ அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் ஷபீர். ஏன்னா இது அப்சல்யூட் நம்பர் இல்லை, நான் என்ன கேட்குறேன், டைரக்ஷனை கொடுக்குது அப்படின்வாங்க இல்லையா. ஒரு எக்ஸிட் போல்ஸ் வந்து வில் கிவ் யூ அ டைரக்ஷன். ரெண்டு விதமான டைரக்ஷன் இருக்கு. ஒரு செட் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் இங்க 3 டைரக்ஷன்ல கொடுக்குறாங்க எக்ஸிட் போல்ஸ். ஸோ எக்ஸிட் போல்ஸ் ஒரு செட் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் டிஎம்கே கொடுக்குறாங்க, இன்னொரு செட் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் ஏடிஎம்கே கொடுக்குறாங்க, தேர்ட் செட் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் டிவிகே ஒன்று ஆளுங்கட்சியா வரும் இல்லை எதிர்கட்சியா வரும்னு சொல்றாங்க. அப்போ 3 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தானே எக்ஸிட் போல்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ்லாம் அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து
ஸ்டார்ட் ஆகுறதே கூட்டணிக்கு 125 120 அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 118 மேஜிக் நம்பர் அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏன்னா 120 2 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. இதுவே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. ஏன்னா திமுக தரப்பிலிருந்து அந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் பார்த்துட்டு வழக்கம் போல் அந்த எக்ஸிட் போல்ஸுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு என்பது இருக்கும். ஒரு 4-5 எக்ஸிட் போல்ஸ் வந்து இந்த நம்பர்ஸை கொடுத்ததுக்கு பிறகு கூட திமுகவில் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அதை வரவேற்று நான் எக்ஸிட் போல்ஸில் போட 2021க்குலாம் பயங்கரமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து இந்த நம்பர்ஸே வந்து 24ல கூட அவங்க கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கிரெடிட் இப்போ வேற எந்த கட்சி வந்து எக்ஸிட் போல்ஸை நம்பாதீங்க, வேற எந்த கட்சி வந்து எக்ஸிட் போல்ஸை பெருசா எடுத்துக்கிட்டு இருக்குது, இல்ல பெருசா எடுத்துக்கிட்டு வரவேற்று இருக்கிறாங்க? யாருமே இப்ப டிவிக்கு 2021லாம் பயங்கரமா போட்டு அவங்க ஐடி விங்லாம் பூரா போட்டு பரப்பிட்டு இருந்தாங்களே, இந்த வாட்டி எல்லாம் ஒண்ணுமே காணுமே. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதாவது நீங்க டிஎம்கேல இல்ல ஒரு அப்சர்வேஷனா சொல்றேன். இல்ல அப்சர்வேஷன் சி நீங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ 21ல பார்த்தோம் இல்லையா, 21ல வருது அப்படின்னும் போது சொல்றேன் அந்த ரொம்ப மியூட்டடா ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே வந்து எக்ஸிட் போல்ஸை டிஸ் பண்றாங்க. இல்ல எக்ஸிட் போல்ஸ்லாம் உண்மை இல்லைங்கிறாங்க. 2016லையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பார்ட்டிஸ்குள்ளே போகாதீங்க. அதை அந்த எக்ஸிட் போல்ஸை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஏரில் பேசுகிற ஜேர்னலிஸ்டே வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு பின்னால் வந்து ட்விட்டரில் வந்து எங்களுக்கு அந்த நம்பர்ஸில் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொல்கிற விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா? அப்போ கொடுக்குறவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னா நாம் எதுக்கு இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? ஓகே, டிஎம்கே சந்தோஷமாக இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் வரலன்னா they'll be going out of power. We have nothing to do with that. பட் இங்கே பாயிண்ட் என்னன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிற விதம் ஒரு ஜிட்டரினஸ் இருக்கலாம் டிஎம்கே கிட்ட, அது யாரும் மறுக்கலை. வேற எந்த கட்சியுமே வந்து அதை பாராட்டி, இப்போ டிவிகேக்கு வருது, டிவிகே கூட அதை பெருசாக வந்து அதை வந்து கொண்டாடலையே. அவங்க சப்போர்ட்டர்ஸ் கொண்டாடுறாங்க. இல்ல பொதுவா சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலே அந்த உற்சாகமும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன, நீங்க அந்த சப்போர்ட்டர்ஸ் தான் போய் சரி, இது ஒரு விஷயம் இல்ல. இது நான் சொல்லி முடிக்கிறேன். 2016ல எல்லாருமே வந்து அதிமுக தோக்கும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. டைம்ஸ் நோல இருந்தேன் எங்க எக்ஸிட் போல் சி ஓட்டர் எக்ஸிட் போல் தான் வந்து இது அதிமுக ஆட்சி வரும்னாங்க. அப்புறம் ஸ்பிக் மீடியா கொடுத்தாங்க, 2 பேர் மட்டும் தான் பண்ணோம். ஆக்சஸ் மை இந்தியா அதுலயும் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் அதை ஏர் பண்ணிட்டு ராஜ்தீப் வந்து ட்விட்டர்ல போடுறாரு, நான் சொல்லிட்டேன் பட் ஒரு ஸ்டேட்டோட நம்பர் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணலை, ஐ திங்க் தட் ஸ்டேட் குட் பி ராங் அப்படின்னு. அப்போ சுமந்த் ராமனும் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தார், அவரும் அதை ட்விட்டரில் போட்டார். நான் அப்போ டெக்கன் க்ரானிக்கலில் பொலிட்டிக்கல் எடிட்டராக இருக்கும் போது நாங்கள் அந்த ஸ்டோரி எழுதணும். ஸோ அப்போது அது என்னன்னா, அப்பத்துலேருந்தே எக்ஸிட் போல்ஸை கொஷின் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ 26ல் முதல் முறையாக எக்ஸிட் போலை கொஷின் பண்ணுறதுங்கிறதுலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் எழுதினேன், த ஆங்கர்ஸ் வேர் ஸோ கான்ஃபிடென்ட் பட் தே டெவலப்ட் அ கோல்ட் ஃபீட் ஒன்ஸ் தே கேம் ஆஃப் த ஸ்டூடியோஸ் அண்ட் ஸ்டார்டட் ட்வீட்டிங் இட் அவுட். எக்ஸிட் போல்ஸோடைய கொஷின் பண்ணுறதுங்கிறது வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அதை கொஷின் பண்ணணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இதில் நம்மளோட கிரெடிபிலிட்டியும் அடங்கிருக்கு. ஏன்னா இதை வந்து நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதை வந்து அப்சல்யூட் நம்பர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே 3 நாளாக இதை தான் விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதுதான் விவாதம், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா திங்கக்கிழமை காலைல 8 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து இவிஎம் பேலன்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆக்சிஸ் மை இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கிரவுண்ட்ல போகும்போது இல்ல சார், ப்ரொஜெக்ஷனுக்குள்ள வரல. இல்ல நான் என்ன சொல்றேன் கேளுங்க, தப்புன்னே யாருமே சொல்ல இல்ல சார், நான் கேள்வியை கேட்டுறேன். அதாவது என்னன்னா, என்னுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, நீங்க ஒப்பீனியன் போல்ஸ்ல வந்து தாவேக்கா ஒரு சீட்டும் ஜெயிக்காது அப்படின்னாங்க. தாவேக்காவுக்கு சீட்டே கொடுக்கல. தாவேக்காவுக்கு ஓட் ஷேர் கொடுத்தவங்கலாம் வந்து 14% 15% தான் கொடுத்தாங்க. ஒரு சீட்டில் கூட அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கொடுத்த ஒப்பீனியன் போல்ஸில் அதே கம்பெனிஸ் வந்து எக்ஸிட் போல்ஸ் பண்ணும்போது தாவேக்காவுக்கு வந்து 20 கம்பெனி ஒப்பீனியன் போல் பண்ண கம்பெனி, எந்த கம்பெனி? இப்போ இல்ல நான் சொல்றேன், நான் முடிச்சிடுறேன் சார். இப்போ நீங்க வந்து சிங்கிள் டிஜிட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிங்கிள் டிஜிட்லேருந்து தாண்டி இப்போ டபுள் டிஜிட்னாங்க, இப்போ ட்ரிபிள் டிஜிட் அப்படின்றது தாவேக்கா கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது வாட் சேஞ்ச்ட் ஆஃப்டர் போலிங்கில் என்ன நடந்திருக்கிறது? போலிங் நடந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹை இன்டென்சிட்டி போலிங் நடந்திருக்கிறது. காலையில் உங்களுக்கு வந்து 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து 70% போலிங் நடந்து முடிந்திருக்கிறது. போகிற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு பல இடங்களில்
நாங்கள் தாவேக்காவுக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்றத மக்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது நகரங்கள்லையும் சரி, அதே போல் உங்களுக்கு வந்து கிராமங்களில் மற்ற பகுதிகளெல்லாம் இதே டாக்காக தான் இருக்குது. எலெக்ஷன் போலிங் முடிஞ்ச உடனே யார்கிட்ட கேட்டாலும் தாவேக்கான்றாங்க. இந்த மாதிரி தான் போலிங் நடந்திருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து வரும்போது, அந்த தகவல்கள்லாம் வரும்போது, ஆக்சிஸ் மை இந்தியா அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அந்த கிரவுண்டை வந்து ரீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு அந்த ஒரு கேள்வி வருது. இல்லை நார்மலாகவே கேள்வி போலிங்க்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்த எல்லா எக்ஸிட் போல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு 20 சீட்லேருந்து 26 கொடுக்குறாங்க, சில பேர் 40 கொடுக்குறாங்க, சில பேர் 60 கொடுக்குறாங்க, சில பேர் 120 வரைக்கும் போயிருக்காங்க. அப்படின்னும் போது தாவேக்காவுக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, தாவேக்காவுக்கு கேண்டிடேட்ஸே நிற்க முடியாதா அப்படின்னாங்க. நிற்க வச்சாலும் அந்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா இல்லையா? ஒப்பீனியன் போல்ஸ் இப்ப திருப்பி இதெல்லாம் யாருக்கு பல விமர்சனங்கள் அதை ஒட்டி வரும்போது போலிங்க்கு அப்புறம் ஏதாச்சும் மாறி இருக்கிறதா, அந்த மாறின மாதிரி ஏதாச்சும் ஒரு உணர்வு இருக்கிறதா அப்படின்னு கேட்கறேன். நான் சொல்றேன், இது நீங்க பல கேள்விகளை ஒரு கேள்வியா கேட்குறீங்க. பல அப்சர்வேஷன்ஸ் ஒரு அப்சர்வேஷனா வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்துங்க. ஒவ்வொரு கேள்விக்கா நான் பதில் சொல்றேன். முதல்ல கேள்வி வந்து எவ்வளவு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒப்பீனியன் போல் பண்ணவங்க எக்ஸிட் போல் பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சிஸ் மை இந்தியா ஒப்பீனியன் போல் பண்ணலை. ஜேவிசி வந்து ஒப்பீனியன் போலும் பண்ணியிருக்காரு, எக்ஸிட் போலும் பண்ணியிருக்காரு. ஸ்பிக்கு ஒப்பீனியன் அவங்க எல்லாம் ஒரே ஆர்கனைசேஷனாக பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி டுடேஸ் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க யாருமே ஒப்பீனியன் போல் பண்ணலை. அப்போ என்னன்னா ஒப்பீனியன் போல் பண்ணவங்க எல்லாமே ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய இந்த அவர் அந்த அக்னின்னு அவர் மட்டும்தான் ஒப்பீனியன் போலும் பண்ணார், அதுக்கப்புறம் எக்ஸிட் போலும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து முதல்ல இருந்தே திமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து தாவேக்காவுக்கு இவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னவங்களாம் அதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனங்கள். அது பத்திரிகையாளர்கள் அந்த விமர்சனங்களை வைத்திருந்தால் அது தவறு. பட் என்னை பற்றி நான் பேசும்போது நான் ஒரு இடத்துல கூட தாவேக்காவினுடைய கேண்டிடேட்ஸ் வெளியில் போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. தாவேக்காவை நான் எங்கேயும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. இன்ஃபேக்ட் எல்லாரும் தாவேக்காவினுடைய இம்பேக்டை பேசுகிறதுக்கு முன்னாலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொன்னேன், அவர் ஏன் பவன் கல்யாணம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அவர் பவன் கல்யாணம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டார்ட்ஸ் எஸ் எ சிரஞ்சீவின்னு நான் சொன்னேன். 18 சீட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து எம்ஜிஆர் ஆகிறாரா என்டிஆர் ஆகிறாராங்கிறத காலம் முடிவு பண்ணும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் வந்து ஒரு சிரஞ்சீவி மாதிரி தான் இருப்பாருன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் நான் பண்ணலை பர்சனலாக. எல்லா இடங்கள்லையுமே வந்து அவங்க விஜய் வில் பிளே த டிஸ்ரப்டல் ரோல்னு சொன்னேன். இட் இஸ் ட்ரூ. பட் ஒப்பீனியன் போல்ஸ் நீங்கள் எக்ஸிட் போல்ஸ் வந்து போலிங் டே அன்னைக்கு நடந்த விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லா எக்ஸிட் போலுமே விஜய் அவர்களுக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ சம்திங் ஹஸ் சேஞ்ச் இல்லை, யாரும் அதை பார்க்கல, அவ்வளோதான். நாங்கள் சொல்லிட்டு தானே இருந்தோம், நம்மளாம் சொல்லிட்டு தானே இருந்தோம் அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க வந்து பெருமளவுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு ஃபோர்ஸாக வருவாங்க, தே வில் பி வின்னிங் சீட்ஸ் சொல்லும்போது நம்பலையே. அதை பற்றி நாம எப்படிங்க சொல்லும் போது நம்மளன்னா இதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் போய் உட்கார வச்சு நம்பி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதுவா வேலை பத்திரிகையாளர்களுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தாவேக்காவை அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக இவங்கெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. சரி, எல்லாரும் அவங்கள நான் கட்சியாக வரேன். பாலிடிக்ஸில் 2 விதம் இருக்குது ஷபீர். ஒன்று நீங்கள் பப்ளிக் போஸ்டரிங், அதை தாவேக்காவும் ரொம்ப அழகாக எங்களுக்கு டிஎம்கே தான் போட்டி, அதிமுக பாஜகலாம் போட்டி இல்லைன்னு பப்ளிக் போஸ்டரிங் பண்ணாங்க. இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. பட் தாவேக்காவுக்கு உள்ளுக்குள்ள அவங்க ஏடிஎம்கேவையும் எதிர்க்கணுங்கிற இடங்கள்ல கடைசியில் வந்து ஏடிஎம்கேவையும் விஜய் அவர்கள் திட்டுறாருல, அவங்களையும் கிரிட்டிசிசம்க்கு கொண்டு வர்றாருல. ஏன் அது தேவைப்படுது? அப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு, அப்புறம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் திமுகவுக்கு வரேன். இப்போ திமுக வந்து விஜயை பப்ளிக்காக அக்னாலேஜ் பண்ண, கடைசியில் தான் சிஎம் வந்து நடிகர்கள் வராங்க, அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் வரும்போது என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும்னு. அந்த தாக்கங்களுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து என்னென்ன முயற்சிகள் கட்சிக்குள்ளே எடுக்கணுமோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பலன் அளிச்சுதா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும்.
அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல இருந்தே தெரிஞ்சுது விஜய் வந்து தங்களுடைய கட்சியினுடைய வாக்குகளை பெருமளவுல எடுக்க போறாருன்னு. ஆனா, அவங்க வந்து ஒரு டைலமா, ஒரு டினையல்ல இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜயை அக்னாலெட்ஜ் பண்றது, இன்னொரு பக்கம் அவரோட கூட்டணி பேசலாமாங்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பிஜேபியோட போய் சேர்றாங்க. அங்க வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. அவங்களுக்கு தெரியுது. விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகுறாரு. ஒண்ணு அவரும் நாமளும் ஒண்ணா சேர்ந்தோம்னா, டிஎம்கேவ ரொம்ப ஈஸியா வீட்டுக்கு அனுப்பலாம். ஆனா, விஜய் வந்து அதற்கு ஒத்துக்கல. நான் தான் பிரைமரி ஃபோர்ஸா இருப்பேங்கிற மாரி வரும்போது, நாம எவ்வளவோ ஏனென்ற கேள்வியிலே நான் சொல்லியிருக்கிறேன். விஜய் கூட்டணி வைக்கக்கூடாது. ம். இப்ப சப்போஸ் எல்லாரும் பேசுறாங்கல்ல, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கலாம். வச்சிருந்தா என்ன வேணாலும் மாறி இருக்கலாம். ஆனா, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கும்னா, 15% ஓட்ட நாங்க கொண்டு வந்து விஜய்க்கு குடுத்துட்டோம். ம். நாங்க தான் ஜெயிக்க வச்சோம்னு பேசுவாங்க. ம். இப்போ 20, 25, 30, 35 எவ்வளவோ எல்லாம் யாருக்காக வந்தது அந்த ஓட்டு? ம். யாருக்காக வந்துச்சு அந்த ஓட்டு? ஒரே ஒரு முகம். அதுதான் அந்த கல்ட்டு. அதுதான் தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜி. இத வந்து எல்லாரும் பிஜேபிக்கு வந்து பிஜேபிக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கும் தெரியும். விஜய் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆயிட்டாருன்னா, நம்மளுடைய பிளான்ஸ் வந்து ஒரு 20, 30 வருஷத்துக்கு தள்ளி வச்சுக்கணும் தமிழ்நாட்டுல. ஏன்னா, இங்க எப்பவுமே பைபோலர் பாலிடிக்ஸ் தான். இல்ல மேக்ஸிமம் விஜயகாந்த் இருந்த மாரி ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் இருக்கும். இப்ப இங்க தான் என்னன்னா, அதனால தான் வந்து அதிமுகவும், பாஜகவும் எப்படியாவது விஜயை தங்கள் கூட்டணிக்குள் நுழைக்கணும்னு நெனைச்சாங்க. அது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா, இங்க வெளியில பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். அவர் நடிகருங்க, அவர் 5%க்கு மேல போமாட்டாரு, 10%க்கு மேல போமாட்டாருன்னு. ஆனா, எல்லாருக்கும் உள்ளூர ஒரு பயம் இருந்தது. நெறைய கட்சிகள் வந்து விஜயிடம் வாக்குகளை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாங்க. உள்ளுக்குள்ள ஓகே. நெறைய விஷயங்கள பண்ணாங்க. ம். பட் பப்ளிக்கா எல்லாரும் போஸ்டரிங் பண்ண தான் பண்ணாங்க. ஒத்துக்க முடியுமா என்ன? விஜய் வந்து இல்லங்க வந்த உடனே அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவாரு. இல்ல இந்த வருஷத்திலே ஆட்சின்னா அப்புறம் உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ம். அப்சர்வேஷன் சொல்லிர்றேன். அதாவது திமுகவுக்கும் ஒரு பயம் இருந்தது. அதிமுகவுக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா, நான் 3 வருஷமா ம். பேசுறேன். விஜய் அரசியலுக்கு வந்தார்னா, இந்த களம் என்பது ரொம்ப போட்டி வந்து ரொம்ப கடுமையாக மாறும். நீங்க 100 ஓட்டும், 50 ஓட்டும் வந்து முக்கியமான ஒரு வாக்குகளாக மாறும். நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இதுல திமுக வந்து முதல்ல விஜய வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. விஜய்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. கரூருக்கு பிறகு தான் தே டுக் ஹிம் வெரி சீரியஸ்லி. ஏன்னா, உங்களுக்கு அப்ப தான் வந்து அவர் அந்த பிரச்சாரங்கள்லாம் துவங்குறாரு. போற இடத்துலலாம் வந்து மாவட்டங்களுக்காக போறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் போடும்போது, உங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அவங்க விஜயோட இம்பேக்ட்ட குறைக்கணும் அப்படின்றதுல திமுக வந்து மும்முரம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி அதிமுகவுக்கு என்னன்னா, விஜய் எப்படியாச்சும் நம்மளோட கூட்டணிக்கு வந்துருவாரு. விஜய் வந்துர வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப அதாவது அது டெஸ்பரேட் ஆகி ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது அப்படின்னு இபிஎஸ் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் பேசினார் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இபிஎஸ் சொன்ன ஒரு விஷயம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி வருது அப்படின்னோடனே, இதெல்லாம் இல்லாம அதிமுகவால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு மனநிலையை அவரே உருவாக்கிட்டாரு. அது வந்து செட் ஆயிருச்சு கீழ. இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது. அந்த அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்களால அதுக்கப்புறம் வெளியவே வர முடியல. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு பெருசா கை குடுக்கல. ரொம்ப கேர்ஃபுல்லாவும், ரொம்ப கால்குலேட்டடாவும் மூவ் பண்ணது வந்து தாவேகா. அவங்கள பொசிஷன் பண்ணதுல. போட்டி 2 பேருக்கு தான். திமுக வெர்சஸ் தாவேகா, தாவேகா வெர்சஸ் திமுகன்னு அந்த விஷயத்த தொடர்ந்து பேசி, 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 பேசி மக்கள் மத்தியில அந்த மனநிலைய வந்து விஜயால உருவாக்க முடிந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா இருந்த அந்த மைண்ட் ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணியிருந்த அந்த விஷயம் வந்து திமுகவா, தாவேகாவா அப்படின்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த யங் பீப்பிள், மற்றவர்கள், ஏபொலிட்டிக்கல் பீப்பிள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும்போது, அதே மாரி அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டாக்கா அது வந்து கிரியேட் ஆயிருச்சு. அது வந்து ஈஸியா வந்து அத கொண்டு வந்துட்டாங்க. தாவேகாவுக்கு இன்னொரு கூடுதல் பலமாக அமைந்தது வந்து அந்த விசில் சின்னம். நீங்க விசில்ன்னு கையில வந்த உடனே, ஒரே நிமிஷம். அத கொண்டு போய் ஊர் ஒரே ஒரு பூரா கருத்து. இது பண்ணிட்டாங்க. இல்ல, இல்ல. ம்.
எந்த சிம்பலை கொடுத்திருந்தாலும் ம். அந்த சிம்பலை வந்து தனக்கு சாதகமான சிம்பலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மேஜிக் வாண்ட் வந்து விஜய்க்கு இல்ல அது இருக்கு. பட் விசில் சின்னம் வந்து இட் கோஸ் வித் தேர் கேரக்டர். பிகிலு, விசிலு நாமளே பேசியிருக்கோம்ல. அது ஏன் அவங்களோட வந்து சிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசுறோம். நான் ஒண்ணு சொல்றேன் எந்த சார். சிம்பல் இல்ல சார், இல்ல சார். அவர் அதை அப்படி கொண்டு கிடையாது சார். போயிருப்பாருங்க. இப்போ நீங்க உதயசூரியன் சின்னம் அப்படின்னா அதை வந்து நீங்க அண்ணாதுரையோட அசோசியேட் பண்றீங்க. கலைஞர் கருணாநிதியோட உங்க மைண்ட்ல வந்து அது ஃபிளாஷ் ஆகும். ஏன்னா 60 வருஷமா அது திரு மு க ஸ்டாலினோட அதை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பிகில், விசில் அப்படின்னா அது விஜயோட சின்னம் அப்படின்னு போய் ரீச் ஆயிருச்சு. நீங்க அதிமுக சின்னம் மேஜிக்கல் சின்னம் தான். ஆனால் அது யாரோட அசோசியேட் ஆயிருக்கு? எம்ஜிஆருடைய சின்னம் அது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய சின்னம் அப்படின்னுவாங்க. ஆனா அந்த சின்னம் வந்து இபிஎஸோட அசோசியேட் ஆயிருக்கா அப்படின்னா அதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அது அவங்க பெருசா பண்ணல. பார்ட்டியோட இருக்கு. பார்ட்டியோட இதுல நான் சொல்றேன் இருங்க. இண்டிவிஜுவல்ஸோட இல்ல. இருங்க நான் சொல்றேன். நான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க இபிஎஸ் நினைக்கும் போது அவங்களுக்கு ரெட்டையில ஞாபகம் வருதா? ரெட்டையில நினைக்கும் போது இபிஎஸ் ஞாபகம் வராருன்னா அந்த இடத்துல இவங்க ஒர்க் பண்ணலன்ற அதிமுக. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த அதிமுகவுக்குன்னு ஓட்டு போடணும், நான் இலைக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இபிஎஸோட அந்த சிம்பிள் ரிலேட் ஆகுது. ஆனா எனக்கு எப்படியாவது திமுகவை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சிம்பிள் ரிலேட் ஆகுது. இபிஎஸ் ஓரளவுக்கு ரிலேட் ஆகலைங்கிறத மட்டும் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் வந்து டிஎம்கேல வந்து ஒரு கிளியர் சக்சஷன் பிளான் ஒன்று இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகுதான் அவருக்கு பதவி வந்ததுங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் அவர் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட அதில் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கூட யூஎஸ் எ ஃபேஸ். அவருடைய முகம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். ஆனால் இபிஎஸ் உடைய முகம் வந்து 2017க்கு பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும். கட்சி நம்மளை மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் நம்பர் 3 இந்த கேபினெட்டுன்னு தெரியும். எவ்வளோ பேருக்கு கட்சிக்காரங்களுக்குள்ள அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு அவரால் அது பண்ண முடியலன்னா அதுக்கு ரீசன் இதுவாக தான் இருக்க முடியுமே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இல்லை நீங்கள் ஒரு 5 வருஷம் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், உங்களுக்கு வந்து போதிய காலகட்டம் என்பது இருந்துச்சு. நீங்கள் அவர் சீட் பண்ணிட்டாருங்க. நான் என்ன சொல்கிறேன், தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. பட் இபிஎஸ்ஸோடைய இமேஜை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் அதை அதிமுகவுடைய ரெட்டை இலை சிம்பிளோட அதை அசோசியேட் பண்ணி அது ஒரு ரீகால் வேல்யூவை உருவாக்குறதுக்கான வேலைகளை அவங்க செய்யலை அப்படின்றது வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ பல பேருக்கு என்னென்னா, நாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நான் இங்கே அதிமுக ஜெயிக்குமா அப்படின்னு நம்பிக்கையும் இல்லை. அதனால் நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தாவேக்காவால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஓட்ஸ் வந்து அங்கே அந்த பக்கம் வீழ்த்த முடியும்ங்கிறத விட வீழ்த்த முடியும்ங்கிறத விட எனக்கு திமுக வரக்கூடாது நான் அதுக்கு தாவேக்காவுக்கு போடுறேன். ஸோ அந்த மென்டாலிட்டியில் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் ஏடிஎம்கே லூஸ் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், நான் சொன்ன அந்த விசில் சின்னம் வந்து லூஸ் அவுட் ஆயிருக்குன்னா சபீர் 2 எக்ஸிட் போல் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு சொல்லுது. அதையும் நம்ம கருத்தில் எடுத்து நான் களத்தில் இருக்கிற நிலவரத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய ஒப்சர்வேஷன், நான் ஒப்பீனியன் போல்ஸோ எக்ஸிட் போல்ஸோ வச்சு நான் பேசல. என்னுடைய நிறைய எக்ஸிட் போல்ஸை வச்சு பேசல. இதுக்கு மட்டும் எக்ஸிட் போல்ஸை நம்ம அனலைஸ் பண்ணோம். எக்ஸிட் போல்ஸை அனலைஸ் பண்ணோம். இது என்னுடைய ஒப்பீனியன், நான் என்னுடைய அப்சர்வேஷன் சொல்கிறேன். ஸோ அப்போ இதில் வந்து ஏடிஎம்கே வந்து பின்னுக்கு தள்ளியது, பின்தங்கியது இந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான். ரெண்டாவது, அவருடைய பிரச்சாரம் வந்து இபிஎஸோடைய பிரச்சாரம் கிராஸ் ரூட்டில் கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னா அதுவும் டவுட்டு. லாஸ்ட்டில் மட்டும்தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரெசனேட் ஆச்சு. அவரை வந்து ஒரு பஸ்ஸிலெல்லாம் ஏற்றி நிற்க விடுறத விட அவரை கீழே இறங்கி நடக்க விட்டுருந்துருக்கலாம். அது ஒரு நமக்கு நாம ஸ்டைலில் ஒரு பிரச்சாரத்தை அவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம். பட் அது அவங்க பண்ணல அப்படின்னும் போது அவர் ஏதோ கொஞ்சம் தள்ளி இருக்காரு, ஒரு டிஸ்டண்ட்டாகவே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது வந்து விட்டது. இதில் திமுக உடைய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் அந்த பழைய நரேட்டிவை தான் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க. புதுசாக இந்த தேர்தலுக்கு ஒரு நரேட்டிவை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். விஜயை வந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணாமல் போனது வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு விஜய் வாஸ் ஆன் அன் அஃபென்சிவ். அவர் பாட்டுக்கு கேள்விகளை எழுப்பினார், பேசிகிட்டே இருந்தார். விஜய் எந்த இடத்துலையும் வந்து இந்த 2 கட்சிகளும் டிஃபென்சிவில் போடல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு திருப்பி யாருமே கேள்வி கேட்கல. இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு பக்கம் விஜய் அக்னாலேஜ் பண்ணக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கண்டுக்கூடாது அப்படின்னொடனே அவர் கேட்கக்கூடிய கேள்விகள், பேசக்கூடிய விஷயங்கள்,
இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில கரெக்ட்டா தானே பேசுறாரு, கரெக்ட்டா தானே கேட்குறாரு அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கை உருவாக்கிருச்சு. 2வது அவர டார்கெட் பண்றாங்க. அன்ஃபேரா டார்கெட் பண்றாங்க. அவர வரவுடாம தடுக்குறாங்க அப்படின்ற அந்த சென்டிமென்ட் இருக்கு இல்லையா? அதுவும் வந்து மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்தியா உருவாகி இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் கடைசியாக திமுகவுடைய ஈக்கோசிஸ்டம். ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸு, விஜயுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே தற்குரீஸ் அப்படின்னு பேசின அந்த விஷயங்கள் மக்கள வந்து ரொம்ப கோவப்படுத்தி இருக்கு. அவங்கள எரிச்சல் ஊட்டியிருக்கு. அது எல்லாமே வந்து இந்த தேர்தல்ல நாங்க யாருன்னு வந்து வெளிய ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற அளவுல அது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது முதலமைச்சருக்கு எதிராகவோ ஒரு அதிருப்தி இல்லன்னா கூட, அந்த ஈக்கோசிஸ்டம் தொடர்ச்சியா விஜய பீலிட்டில் பண்ணி, விஜய ரொம்ப மட்டம் தட்டி பேசினது எல்லாமே வந்து சாதாரண மக்கள் மத்தியில ஒரு கோவத்தையும், ஒரு வெறுப்பையும் அது வந்து உருவாக்கி இருக்கிறது. அதெல்லாம் வந்து இந்த வோட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த அந்த வார்த்தை நான் அந்த வார்த்தைய கூட சொல்ல விரும்பல. நான் எப்பவுமே சொன்னதில்ல அந்த வார்த்தைய ஏர்ல. அது திமுக மட்டும் இல்ல. நெறைய திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள்லாம் கூட அந்த வார்த்தைகளை பேசுவது, அப்புறம் வந்து விஜயினுடைய ஃபேன்ஸ வந்து வேறு வேறு வார்த்தைகளில் வந்து சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியபடியாகவே இல்ல. முதல்ல இருந்தே. சி அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கேயே. நீங்க ஐடியாலஜி இல்லன்னா, ஐடியாலஜிய அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்காதது யாரு? முதல்ல 60 வருஷமா சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ நீங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அப்போ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸையும், இந்த ஐடியாலஜியும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தலையான கடமையும், கட்டாயமும் உங்ககிட்ட தான் இருந்தது. வேற யார்கிட்டயும் இல்ல. இதுல விஜய் உடைய ரசிகர்களை வந்து இவங்க இந்த மாரிலாம் பேசினது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க மத்தியிலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்ன இது? எது கேட்டாலுமே உடனே அந்த வார்த்தைய சொல்லி அழைக்கிறாங்க. இது என்ன நியாயமா? அப்படி அவங்களுக்கு அவங்க நெறைய பேர்கிட்ட வந்து பொலிட்டிக்கல் நாலெட்ஜோ இல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங்கோ அந்த கேள்விகள்ல ரிஃப்ளெக்ட் ஆகலங்கிறதையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஆனா, அவங்களுக்கு அது பொலிட்டிக்கலா அது தெரியலன்ன உடனே, அவங்கள வந்து இல்ல உனக்கு பாலிடிக்ஸே தெரியாது. நீ பாலிடிக்ஸ் கத்துக்கிட்டு வந்து தான் பாலிடிக்ஸ் பேசணுங்கிறது நியாயம் கிடையாது. எல்லாமே ஒரு எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் வந்து அரசியல் பண்ணணும் பொலிட்டிக்கல் அப்படின்ற சயின்ஸ் மாதிரி. கிடையாது. நீங்க உடனே அது வேற இடத்துக்குலாம் கொண்டு போகாதீங்க. இருங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு கொண்டு சொல்லணுங்கலாம் இல்ல. ஒரு சாதாரண மனிதனுக்குங்கிறது ஒரு ஒரு வியூ இருக்கும். அந்த வியூவை நான் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இதில் தான் நான் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். அதுவே தவறு. நீ பேசவே கூடாது. நீ ஒரு நடிகனை சப்போர்ட் பண்ணுற, அதனால் நீ பேசுகிறது எல்லாமே தவறுங்கும் போது தான் அங்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை இப்போ புதுசாக என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாலஜி இல்லாத கூட்டம், ஐடியாலஜி இல்லாதவங்க அப்படியெல்லாம் இல்லை. ஐடியாலஜியெல்லாம் இருக்குது. அந்த ஐடியாலஜியை வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜி பேசினா தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்னா, அதிமுக 30 வருஷம் ஆண்டிருக்கவே முடியாதுங்க. அதிமுக என்ன ஐடியாலஜி பேசினாங்க? இல்லை ஜெயலலிதா ஐடியாலஜி பேசினாங்க, நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் என்ன ஐடியாலஜி பேசினார்? யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? ஏடிஎம்கேக்கும் அந்த கட்சியினுடைய அந்த திராவிடியன் கனெக்ஷனுக்கும் எம்ஜிஆர் அவர்களை விட ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு அளப்பரியதுங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இதை நிறைய பேர் ஏற்றுக்காமல் இருக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கமல்ஹாசன் பேசின ஒரு சென்ட்ரிசம் பாலிடிக்ஸில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸுக்கு எதிராக பேச மாட்டார். ஜனத்தை கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு ஒரு இங்கே முழுக்க முழுக்க அவர் ஆட்சியில் இருந்தது வந்து அந்த கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் மக்கள் வந்து அவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் வாக்களித்து கொண்டே வந்தார்கள். எம்ஜிஆர் வந்து தன்னை வந்து ஒரு விக்டிமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். நான் திமுக கருணாநிதியால் ஐ வாஸ் ராங்டு பை டிஎம்கே அண்ட் கருணாநிதி. ஸோ எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணுங்கிறது மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒற்றை கொள்கை. ஆனால் அவர் வந்து பெருசாக ஐடியாலஜியெல்லாம் பேசலை. சினிமாவில் பேசினார். கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பெரிய ஐடியாலஜியெல்லாம் பேசலை. இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்
வயசாக வந்து நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வருவேன்னு சொன்னவர் எம்ஜிஆர். ஆனால் 69% ரிசர்வேஷனை நான் எப்பாடுபட்டாவது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னவங்க ஜெயலலிதா. இன்னொன்று அவங்க வந்து காவேரி இந்த இன்டர்ஸ்டேட் இதிலெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ ஐடியாலஜி பேசினாதான் நீங்கள் அரசியல் பண்ண முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. அது பேசாமல் விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளவு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கு வந்து ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட் ஒன்று இருந்ததுங்க. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கொடுத்துட்டு போன டெம்ப்ளேட்டு. ஆக்சுவலி ஐ வுட் சே விஜய்ஸ் அட்வைசர்ஸ் வேர் பிரிட்டி ஸ்மார்ட். அழகாக அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து சார் இதை பண்ணுங்க அதான் பண்ணாங்க அவங்க. ரொம்ப அதான் நான் சொல்றேன். ரொம்ப கிளியரா பண்ணாங்க. டெம்ப்ளேட் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருந்தது. அந்த டெம்ப்ளேட்டோட காப்பிரைட் ஓனர்ஸ் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அண்ட் ஜெயலலிதா. ஸோ அதை வந்து அவர் அழகாக அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதிமுகவை அவர் திட்டாத போதே அதிமுக வந்து இழித்து கொண்டு இருக்க வேண்டும். அவங்க என்ன மாறா பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் போல, அதனால தான் அவர் எங்களை தம்பி நம்மளோட வராரு போல அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் இதை இப்போ இல்லை 28 அக்டோபர் அவர் மாநாடு நடந்த மறுநாள் நான் ஒரு அனாலிசிஸ் எழுதும் போது அதை எழுதினேன். அவர் வந்து முழுக்க முழுக்க அதிமுகவை வந்து தன் வசப்படுத்தணும், அந்த தொண்டர்களை, அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். பட் இதெல்லாம் அனாலிசிஸ் தான். 4ஆம் தேதி என்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு பேசும் பொழுது தான் யாருடைய வாக்குகளை அதிகமாக எடுத்திருக்கிறாரு, யாருக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தெரியும். பட் இஸ் எ டிஸ்ரப்டர். அதில் நான் வந்து 1.5 வருஷமாக அந்த விஷயத்தில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் பார்க்கணும் எந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது 4ஆம் தேதி. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த 2 திராவிட இயக்கங்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அயற்சி, சலிப்பு தன்மை, ஒரு விதமான கோபம், இது எல்லாமே வந்து இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கிறது. மக்கள் அதை ஒட்டி வாக்களித்திருக்கிறார்கள். புதுசாக ஒரு நபர் வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த மனநிலை பெரிய அளவுக்கு மேலோங்கி இருக்கிறது. அது போலிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது ரிசல்ட்ஸாக எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன 2 விஷயம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த 69% இடஒதுக்கீடை பாதுகாக்க முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அந்த பட்டம் கொடுத்தது வந்து திக ஆசிரியர் வீரமணி அவர்கள். அதுக்கப்புறம் போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த 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 இதில் வந்து ரொம்ப விஜயை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியும், அவருடைய ரசிகர்களையும், அந்த மக்களை, விஜயை ஆதரிக்கக்கூடிய அந்த மக்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு 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 நடவடிக்கை அப்படின்றது பல பேரை வந்து கோவப்படுத்தி இருக்கிறது, பல பேரை வந்து அதை ஆத்திரப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் சுயமரியாதை அரசியலை முன்னெடுக்கிறீங்க, சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, உங்களுக்கு எதிராக அவங்க பொலிட்டிக்கலாக ஒரு சேலஞ்சாக மாறுறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய சுயமரியாதையை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தயங்கலை அப்படின்னும் போது, இது எல்லாமே வந்து ஒரு கோபமாக, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 கட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தோட இதுவும் வந்து ஜாயின் ஆகி ஒரு விதமான ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு விஜயோடைய ஆதரவாளர்களையும் இவங்களே தள்ளி இருக்கு. விஜயோட ஆதரவாளர்கள் ஓகே, பட் அந்த பொதுவான மக்கள் மத்தியிலும் இந்த மனநிலை உருவாகிடுச்சு. அது நான் பார்க்கல, நான் பார்க்காததை நான் சொல்ல மாட்டேன். பட் விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் காயம் ஏற்பட்டிருக்கிறது உண்மை. விஜய் அரசியல் வருகை ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கு, நிறைய இளைஞர்களை அரசியலை பற்றி பேச வைத்திருக்கிறது. நிறைய இளைஞர்கள் அரசியலை கவனிக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் அரசியலை பார்க்குறாங்க. ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ட்ரெண்டு, ஹெல்த்தியான ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறேன். உங்கள் பாயிண்ட் முடிச்சிருங்க. ட்ரெண்டு ஹெல்தி, பட் இந்த இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள ஐடியாலஜியை பற்றி பேச வைக்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலுக்கு பிறகு விஜய் எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு கணக்கான இளைஞர்கள் வந்து அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விஜய் இருக்கணும். அதுதான் விஜயோடைய ஒரு செயல் திட்டம் வேணும். இல்லை விஜய்க்கு வந்து இனிமே அவர் வந்து நடிகர் அரசியல்வாதிலாம் கிடையாது, இனிமே அவர் அரசியல்வாதி மட்டும்தான். இவ்வளவு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கும் போது, வாக்களிச்சிட்டாங்க தெரியும்,
ஸோ அந்த மக்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விஜய் இருக்கணும். he has to rise up to the occasion. பண்ணுவார் நம்புவோம் சார். என்னன்னு பண்ணணும். 4ஆம் தேதி மக்கள் நம்புறது இல்ல, அதை செய்யலைன்னா நம்ம கேள்வியும் கேட்போம். கண்டிப்பா கேட்போம் சார். அது கேட்கறதுக்காக தான் நாம இந்த ஷோவே வந்து நிச்சயமா 2 பேரும் சேர்ந்து பேசுறோம். ஸோ 4ஆம் தேதி மக்கள் என்ன முடிவுகளை சொல்ல போகிறார்கள் அப்படின்றத தமிழகமே ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறது. இந்தியாவே ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா, அந்த மாற்றத்தை விஜய் நிகழ்த்துவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.